கிரிக்கெட் ரசிகர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது இன்னும் 2 நாளில் ஆரம்பிக்கப்படுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆல் டீம்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் ஷூட் பண்ணிட்டாங்க. அதில் ஐசிசி சேர்மேன் ஜெய்ஸா கலந்துக்கிட்டார். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு T20 உமன்ஸ்க்கு லீக்கில் எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ நல்லா கம்பேக் பண்ணியிருக்கிறாங்க ஐசிசி, பிரான்சிஸ் எல்லாமே. ஸோ இதன் மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட் டைம் அந்தளவுக்கு வரவேற்பு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது உமன்ஸ் T20 லீக்குக்கு. ஸோ இந்த டைம் அமோகமாக இங்கிலாந்தில் நடக்குது. ஸோ இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு மாபெரும் வரவேற்பு. ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க, அவங்கவுங்க நாட்டுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நெதர்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா. ஸோ இந்த அணிகள் தான் மோதுறாங்க. இது இங்கிலாந்தில் நடக்கும்போது ஹோம் ஸ்டேடியம் அட்வான்டேஜ் இங்கிலாந்துக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் செமிஃபைனல் போவாங்க, யாரெல்லாம் ட்ராப் அவுட் ஆவாங்க அப்படின்னு என்னோடய ப்ரெடிக்ஷனை நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் ஒரு ஹை சான்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோ சான்சஸ் முதல்ல பார்த்துடலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, நெதர்லாந்து அண்டு பங்களாதேஷ், இவங்களுக்கு சான்சஸ் இல்லை, சுத்தமாக இல்லை. இவங்க ஒரு டோர்னமெண்ட்டுக்காக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த செமிஃபைனல் ஸ்பாட் 1, ஸ்பாட் 2 அண்ட் தென் ஃபைனல். இந்த செமிஃபைனலில் ஜூன் 30 நடக்குது. அதில் யார் வருவாங்கன்னா, இங்கிலாந்து ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஸோ இங்கிலாந்து வருவாங்க. ஸோ இந்த வகையில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வர்றதுக்கு மாபெரும் சான்சஸ் இருக்குது. ஸோ செமிஃபைனல் 1 பொறுத்த மட்டும் இவங்க தான். செமிஃபைனல் 2 பொறுத்த மட்டும் ஆஸ்திரேலியா அண்டு நியூசிலாந்தில் யாராவது வருவாங்க அண்டு இந்தியா. ஏன்னா இந்தியா வந்தால் தான் நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கச்ச இந்த 4 டீமும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யார் வருவாங்கன்னு கொஞ்சம் பொறுத்து போல என்னோடய சைடு ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்தும் இந்தியாவும் ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. என்ன நடக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியா ஆல்ரெடி ஏகப்பட்ட டிராஃபிக்கில் வின் பண்ணிட்டாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன் நியூசிலாந்து என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. எல்லா வருடமே ஃபைனல் வர சவுத் ஆப்பிரிக்காவும் என்ன பண்ண காத்திருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட்டு 3 ஐசிசி வேர்ல்டு கப் ஃபைனல் வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபைனல் ட்ராஃபி லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மனசில் என்ன ஃபீல் ஆகுது? ஸோ என்னோடய சைடு பொறுத்த மட்டும் இந்தியா வாசிஸ் இங்கிலாந்து தான் ஃபைனல் ஆடுவாங்க. ஜூலை 5, 2026 அது லண்டனில் தான் நடைபெறும். யார் வருவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.